சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் கேட்டேன், எங்கள் மருமகிட்ட கேட்டேன், அது இன்னும் சரியான பதில் வரல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த ஊழியத்தை எந்த ஊர்ல முடிச்சார்? அவர் அற்புதம் அடையாளம் செய்தாரு. அவர் பிறந்த 12 வயசுலயே அவருக்கு பிதாவுக்கு அவருக்கிற உறவு வந்துச்சு. 30 ஆண்டுகள் அவர் ஊழியத்தை தகப்பனது பிரிஞ்சு தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு வந்துட்டாரு. 3.5 வருஷம் தீவிரமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அநேக அற்புதங்கள் செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார், அநேகரை சுஸ்தமாக்கினார், அநேகரை உயிர்ப்பித்தார், அநேகருடைய கட்டுகளில் மக்கள் விடுதலையாக்கினார். செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார், பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தார், ஊமையன் பேசினான், செவிடன் கேட்டான், சப்பாடி நடந்தான், 18 வருஷமாய் கூனியா இருந்தவளை நிமிர்த்தி செய்தார், பாடையை தொட்டார், மரித்து உயிரோடு எழுப்பினார். இப்படி அநேக அற்புதங்களை செய்தார், குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினார். தேவன் பிதா தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை 3.5 ஆண்டுகளில் முடித்து இறுதியாய் ஒரு ஊரில் முடிச்சார். சரியா? அது என்ன ஊர்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னும் தப்பு இல்லை, சொல்லுங்க. என்ன தெரிஞ்சுன்னா நானும் தெரிஞ்சுக்கிறோம். எங்க மக்களுக்கு கொஞ்சம் இருக்குது. யாரு 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 சொன்னது? நல்லா கைத்தட்டுங்க. நம்ம சொல்லைய நல்லா ஜோர கைத்தட்டுங்க. அனுப்பாக்கி அம்மாக்கு நல்லா தட்டுங்க. அவர் ஆண்டவராகி இயேசு வாசிப்பாங்க. யோவான் 12:1 வாசிங்களா? 12:1 வாசிங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கு 12:1. ஆண்டவர் எங்க ஊழியத்தை முடிச்சாருன்னா பெத்தானியா. வாசி, நல்ல வாசிங்க. 6 நாளைக்கு முன்னே லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். போதும், இங்க கவனிங்க. ஆண்டவராக நல்ல கவனம் வச்சீங்கன்னா, இயேசு எந்த ஊர்ல ஊழியத்தை முடிச்சாரு? பெத்தானியாவில். ஆமென். அது அத்திப்பழ வீடுன்னு அர்த்தம். பெத்தானியா என்றால் அத்திப்பழ வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இயேசு எங்க முடிச்சாரு? பெத்தானியாவில். என்ன பண்ணாருங்க? ஊழியத்தை முடிச்சாங்க. ஏன்னா அவர் பணி முடிஞ்சு போச்சு. இப்போ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வேலை. இயேசு சிலுவையில் அறைவதற்கு 6 நாளுக்கு முன்பாக இந்த பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு பவனி வரும்படி, எருசலேமுக்கு வந்து பஸ்காவை நிறைவேற்றும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வேளையில இந்த ஜனங்கள் அவரை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு பவனி வந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு குருத்தோல ஞாயிறு. இது எல்லாருக்கும் வருஷம் 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 என்ன பண்றோம்? இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை. 8 மணிக்கு 7 மணிக்கு வர சொல்றாரு, குருத்தோலை போட்டிக்க சொல்றாரு, வெள்ளி சனிக்கிழமை வந்து இதை கட்ட சொல்றாரு. இது ஏன்னா இந்த நாளை பாருங்க. குருத்தோலை என்பது என்ன கேட்டா வெற்றியின் அடையாளமா வச்சுங்க. நல்ல குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. நான் அதுக்கு கடைசி நான் சொல்றேன், இது குருத்தோலைக்கு என்ன அர்த்தம் சொல்றேன். குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம். சரி, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அது நீங்க சொல்றீங்க, இது பார்க்கலாமே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இயேசு கழுதை மேல் வரும்பொழுது தன்னுடைய ஆடைகளை கழட்டி போட்டாங்களாம்? என்ன போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். ஏன் அந்த ஆடையை கழட்டி போட்டாங்க? இன்னைக்கு ஒரு பிரதமர் வராரு, ஒரு கலெக்டர் வராரு, ஒரு சிஎம் வராங்க, பிரதமர் எல்லாம் வராங்கன்னா என்ன கம்பல் வரைக்கிறாங்க? சிகப்பு கம்பல் வரைக்கிறாங்க. ஆனா அந்த இயேசு ராஜாக்கு முன்பாகவே தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டாங்களாம். இது எதை குறிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவங்க வஸ்திரத்தை போட்டாங்க? சரி, ரைட்டு, ஒன்று சந்தோஷம். அது பேதுரு செய்தாரு, இயேசு செய்தாங்க. ரைட். வஸ்திரத்தை தொட்டதுனால அவங்களுக்கு அந்த தாட்டு. உங்களுக்கு என்ன தாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்துக்கு தன் ஆடையே போட்டாங்க? தெய்வம் காலு, அதான் சொல்லிட்டேன், காலு அவங்க தெய்வ காலு கீழே போடக்கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்லுங்க இல்லைங்க. இயேசு இந்த பூமியில 3.5 ஆண்டு செய்தார்ல,
இந்த உலகத்தையே கால்நடையாக ஊழியர் செய்து முடிச்சிட்டார். கைத்தட்டு பார்க்கலாம். உண்மைங்க, உலகத்தையே அவர் சுற்றி வந்துட்டார். அந்த 3 வருஷத்துல கால் செருப்பு அந்த பாதரட்சியோடு கூட போனாங்களாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அடக்கம் பண்ணுவதற்கு 6 நாளைக்கு முன்பாக அவர் லாசரு வீட்டில் வரும்பொழுது விலையேற பெற்ற தைலத்தை இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை தொட்டு என்ன பண்ணாதங்களா, அதை தொடச்சாலாம். அன்று ஓய்வு நாள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த மரியாள் தன் பாதத்தை துடைக்கும் பொழுது ஓய்வு நாள் இருந்தபடினால் தான் எங்கேயும் போலியா. ஏன் கேட்டா, பஸ்கா அடிக்கப்பட ஒரு ஆட்டுக்குட்டிக்கு என்ன தேவை தெரியுங்களா? எப்படி இருக்கணும்? பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? நான் போன வாரம் கூட பிரசங்கம் பண்ணிக்கிறேன். என்ன இருக்கணும்? என்ன கரெக்ட், எந்த ஊனம் இருக்கக்கூடாது. ஆடு பலி செலுப்பதற்கு முன்பாக, ஆசாரியனுக்கு முன்பாக, இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆடு வருதுன்னா 5 நாளுக்கு முன்பாகவே அந்த ஆடை எட்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுக்கணுமா. அவன் தொட்டு பார்ப்பான், இதுல எதுனா ஒரு ஊனம் இருக்குதா, புண்ணு இருக்குதா, அதை காயம் கட்டணும். கட்டிட்டு தான் பலி செலுத்தணும். அதே போல தான் இயேசுவும் கூட பலி செலுப்பதற்கு பஸ்காவுக்கு முன்பாக வருவதற்காக முன்பே அவர் காயங்கள் ஆற்றப்படுவதற்காகவே இந்த மரியாள் அவர் பாதத்தை எண்ணெய் பூசி விலையேறப்பட்ட நலதலம் என்கிற அந்த தைலத்தை பூசி இயேசுவை அடக்கம் பண்ணுவது எத்தனமாகவே அவர் பூசி அந்த காயங்களை கட்டினாள். கைத்தட்டுங்களேன். அல்லேலூயா. காயங்களை கட்டினா. இயேசு அன்று ஓய்வு நாள் இருந்தது. அந்த மறுநாள் தான் வேதம் சொல்லுகிறது, லாசரு இருந்த அந்த பெத்தானியாவில் இருந்து ஒலிவ வாசலுக்கு போவதற்கு, எருசலேம் ஆலயத்திற்கு போவதற்கு முன்பாக அவர் பவனியாக கொண்டு சென்றார் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு லாசரு மரித்தவனை உயிரோடு எழுந்த செய்தியை கேட்டு திரளான ஜனங்கள், எப்படிங்க, திரளான ஜனங்கள் முன்னும் பின்னும் கூடினார்கள். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் திரளாய் வந்தாங்களா. அந்த பரிமள தைலம் பூசப்பட்டு ஆற்றப்பட்டு இயேசு பலி கொடுக்க வருகிறார். 5ஆம் நாள் ஆலயத்துக்கு வர்றாரு. வேதம் சொல்லுகிறது, 3 நாள் பிலாத்துவிடத்திலும் 3 நாள் கிரேக்கரிடத்திலும் 6வது நாள் அந்த 2 பேரும் சேர்ந்து அவளை விசாரிக்கும்படி அவரை கொண்டு போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. தான் 5 நாளுக்கு முன்பாக இயேசு பஸ்கா பண்டிகைக்காக தன்னுடைய ஆலயத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கேட்டல, ஏன் அந்த வஸ்திரம் போட்டாங்க? ஏன் வஸ்திரம் போட்டாங்க சொல்லுங்க? குருத்தோலை போட்டாங்க, குருத்தோலை வெட்டி போட்டாங்க, மரத்தை வெட்டி போட்டாங்க. நம்ம படிக்கிறோம், வருஷம் நம்ம கேட்கறோம்ல. நான் இப்ப உங்களை கேட்கறேன்னு, ஏன் போட்டாங்க சொல்லுங்களேன்? ரத்த காயம் இருந்தாரு, சரி. அப்புறம் பலியாக போறது, அப்புறம் 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 சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? யூத ஜனங்கள் இயேசுவை எப்படி பார்த்தான்றீங்களா? ஒரு ராஜாவாக பார்த்தாங்களா. எப்படி பார்த்தாங்க? ஒரு ராஜாவாக பார்த்தாங்க. நம்ம மீட்க ஒருத்தர் வந்துட்டாரு, நம்மை மீட்பதற்கு ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தங்கள் யூத ஜனங்கள் தங்களுடைய ஆடையை கழட்டுவார் என்றால் யாருக்கு போடுவாங்கன்னா ஒரு ராஜாவுக்கு தான் போடுவாங்களாம். ஆமென். 1 ராஜாக்கள் புத்தகம் முதலாம் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் வாசிங்க. நான் தலைப்பு செய்திக்குள்ள போல. 1 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:33. ராஜாவுக்கு முன்பாக ராஜா அவர்களை நோக்கி கூட்டிக் கொண்டு குமாரனாகிய சாலமோனை ஏற்றி போங்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிங்கம்மா. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை எக்காலம் ஊதி
எகு ராஜாவானான் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. யார் அந்த யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, யார் எங்களுக்கு ராஜாவாக வருகிறாரோ அவர்தான் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி தங்கள் மானத்தை இழந்தாலும் கூட பரவாயில்ல, தங்கள் வஸ்திரத்தை கழட்டி ராஜாவாக அந்த யெகூவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், நான் இப்பதான் செய்தி கொள்ள போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 - 4 வாசிங்க, 11 வரைக்கும் கூட வாசிக்கலாமே. நல்ல மைக்க கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான வந்தபோது இயேசுவானவர் 2 பேரை நோக்கி கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே கவனிங்க, என்ன கவனிங்க, போனவுடனே ஒரு கழுதையும் ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே சொல்லி அனுப்பினான். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறார். சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவையெல்லாம் நடப்போது. இப்ப என்ன கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ஒலிவ மலையில் இருந்து பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு ஆண்டவர் பவனி வரும்படி அங்கு வருகிறார். இங்க ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இயேசுவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, நம்மை விடுதலையாக்குவதற்காக ஒரு ராஜா வருவார் என்று சொன்னார்களே, இந்த ஆண்டவராக இயேசுதான் என்று அறிந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த கழுதையின் மேலே அவரை கூட்டிக் கொண்டு தரையிலே தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளை வெட்டி போட்டு ராஜாவாக பவனி வரும்படி அவரை ஏற்று கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இஸ்ரவேலில் ஒரு கவனிங்க, இன்னைக்கு நம்ம கழுதையை நம்ம என்ன பண்றோம்? கழுதைக்கு என்ன பண்றோம்? கழுதையை நம்ம என்ன பண்றோம்? கரெக்ட். என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? அது ஒரு ஏளனமா பார்க்கிறோம் இல்ல, பாப்பல்ல. சில பேர் அது யோகம்னு சொல்லி என்ன பண்ண, கடையில மாட்டி வச்சு என்னை பார், அது மட்டும் நல்லா வருது இல்ல. ஆமென். அல்லேலூயா. இங்க நல்ல கவனிங்க, ஏன் இயேசு கழுதை மேல் பவனி வந்தார்? அப்படியா? சரி, ஏளனம் என் பாடு, அன்புக்கு ஏளனம் பட்ட உங்களுக்கு ஏன் கழுதை மேல பவனி வந்தாரு? அது சும்முகிறது. அப்புறம் வேற சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்றேன் நான். சரி, டைம் ஆச்சு இல்லை உங்களுக்காக தான். யாரு கண்டுக்காம போறதுனால அந்த கழுதை மேல வந்தாரு. ஓ, நான் சொல்லட்டுமா? சரி, கவனிங்க. இஸ்ரவேலில் 3 காரியம் நடக்குமா. குதிரை, ஒட்டகம், கழுதை 3 அந்த நாட்டில் இருக்கும். நல்ல காலிங்க, இது நல்லா தெரிஞ்சுங்க. என்ன கழுதைக்கும் குதிரைக்கும் ஒட்டகத்துக்கு என்ன டிஃபரெண்ட் சொல்லி தரேன். ஒட்டகம் விலை ஒரு விலை விற்குமா. ஒட்டகம் விலை 1000 ரூபாய்னா, சார சொல்றேன், ஒரு ஒட்டகம் விலை 1000 ரூபாய்னா குதிரை விலை 2 மடங்கு இருக்குமா. அல்லேலூயா. குதிரை விலை 2 மடங்குன்னா கழுதை விலை 3 மடங்கு இருக்குமா. ஆச்சரியமா இருக்குதுல்ல? ஏன் கேட்டுக்கீங்கன்னா, கழுதை மேல யாரை கொண்டு வருவார்கள் என்று கேட்டா, ராஜா மாத்திரம் தான் அந்த கழுதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வாசிங்க 1 ராஜாக்கள் 1:33 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 1:33. வாசிப்பா 1:33.
ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, நல்ல கவனம், சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை எதுல ஏத்தி, எதுமலை, நல்ல வாசிங்க, எதுமலை ஏத்தி, கழுதையின் மேல் ஏற்றி அவனை சீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரணியாக சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாம் வருஷம் தோறும் கேட்போம், கழுதை மேல பவனி வந்தாரு, அந்த கழுதைக்கு ஒரு அது என்ன கீழ் நோக்கி பார்த்தோம், அந்த கழுதைக்கு ஒரு வஸ்திரம் போட்டுச்சு. இல்லங்க, அன்றைக்கு ராஜாக்கள் வருகிறதற்காகவே கழுதையை கொஞ்சமா வச்சிருந்தாங்களாம். அல்லேலூயா. அதே தாவீது அந்த கழுதையின் மேல் தான் பவனி வந்தார், ராஜாவாக வந்தார். அவன் தான் சொல்றான் பாருங்க, என்னுடைய கழுதையை, கோவேறு கழுதையை என் மகன் சாலமோக்கு கொடுங்க, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால்தான் இந்த யூத ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கழுதையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக என்ன செய்தாங்கன்னா, இவர் ராஜா மாத்திரமல்ல, இவரே எங்களை ரட்சிக்க வல்லவர், இவரே எங்களை மேன்மைப்படுத்தவர் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி அவருக்கு கீழே போட்டு முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஓசன்னா அர்த்தம் சொல்லுங்க. நீங்களும் பாட்டு பாடுங்க, நானும் தான் உங்களை கேட்க நினைச்சேன். ஓசன்னா பாடுவோம், பாடுங்களேன். ஓசன்னா பாடுவோம். இன்னும் கொஞ்சம் சவுண்டா. ஓசன்னா பாடுவோம். சரி, பாடுனீங்கல்ல, என்னங்க ஓசன்னா என்னங்க? நானும் வருஷம் வருஷம் பாடுறேன். சொல்லு. ஓ தேவனே துதிப்ப. ஒரு பாயிண்ட் ரைட்டு, அதில் கொஞ்சம் முழுசா வரலையா? உயர்ந்த வாசனையா வார்த்தை? அப்புறம் ஒரு அளவுக்கு வர்றாங்க அவங்க. நீங்க சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க, டீச்சர் கீச்சர் எல்லாம் இருக்கிறீங்க, ப்ரொஃபஸர் இருக்கிறீங்க. சரி வாசிங்க, நான் தெரிஞ்சுங்க. இப்ப தெரிஞ்சுங்க. 118ஆம் சங்கீதம், 118ஆம் சங்கீதம் 25 வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். இப்ப தெரிஞ்சுவீங்க அது என்ன வார்த்தைன்னு சொல்லி. கொஞ்சம் வாசிங்க சத்தமா. கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே எங்களை ரட்சியும். ஓசன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது வானல மறக்க கூடாது. ஆமென். என்ன பண்ணக்கூடாது? இப்ப அடுத்த பவனி வரும்போது சொல்லணும், ஓசன்னா என்ன தெரியுமா? பக்கத்துல கிள்ளி சொல்லு, ஓசன்னா பாட போற இது அர்த்தம் தெரியுமாண்ணா? நான் சொல்லுவேன், என் நியூ லைஃப் சபை மக்கள் சொல்லுவாங்க, ஓசன்னா என்றால் கர்த்தாவே எங்களை ரட்சியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க கத்துறாங்க, கர்த்தாவே ஓசன்னா. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தாவே ஓசன்னா. இஸ்ரவேல் எங்களை ரட்சிக்க வந்த இயேசுவே, நீர் எங்களுக்கு ராஜாவாக வேணும். வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தாவே ரட்சியும், எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாடுங்க பார்க்கலாம். ஓசன்னா பாடுவோம். ஓசன்னா பாடுவோம்.
இப்போ என் தலைப்பு என்ன தெரியுமா? வெற்றியின் பவனி. தலைப்பு இன்னைக்கு குருத்தோல் ஞாயிறு என்ன தலைப்புனா வெற்றியின் பவனி. அல்லேலூயா. இப்போ இங்க நல்லா கவனிங்க. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ எருசலேமிலிருந்து கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து எங்க வர்றாருங்க? எங்க வர்றாரு? போச்சு போ. கழுது மேல பவனி வந்தாரா? அவர் வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த வருஷம் இதோட வருவாரா? இந்த தெரு போய் அந்த தெரு போய் திரும்பி இங்க எங்க வந்துடுவாரு சொல்லுங்களேன்? பாதி பேர் இங்க வந்துடும், பாதி பேர் வயலில் வந்துடும், பாதி பேர் முழுசா வந்துடும். அல்லேலூயா. அங்க போனா வேர்த்துப்பட மோர் கொடுப்பாலும் கொடுக்க மாட்டாங்களோ என்ற கற்பனை வேணாம். இங்க நல்லா கவனிங்க. இங்க ஒரு சம்பவம் நான் சொல்றேன். ஏன் ராஜாவாக இந்த ஜனங்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அந்த 12 சீசன் தான்ல இவனும் கொஞ்சம் கூடுதல் ஆயிட்டான். பேதுரு சொல்றான் மனசுக்குள்ள, இவர் ராஜாவாயிட்ட நான் தான் என்ன பண்ணேன்? மந்திரி, உள்துறை மந்திரி. யூதாஸ் காரியத்தை சொல்றான், நான் தான் என்ன மனுஷன்? மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அல்லேலூயா. பிலிப்பு சொல்றாரு, நான் தான் உணவு மந்திரி. என்ன மந்திரி? உணவு மந்திரி. இப்ப இந்த 12 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. இவரை ராஜாவாக்கிட்டா, இயேசுவை ராஜாவாக்கிட்டா நாம என்ன பண்ணலாம்னா நம்ம கூட இருக்கலாம். சில பேர் சொல்றான், டேய் இங்க அங்க ஒரு எருசலேமில் ஒரு காரியம் இருக்குது, அங்க இன்னும் ராஜா இருக்கிறானா? யார் இருக்கிறான்? பிலாத்து என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவனை போய் தும்சம் பண்ணி என்ன பண்ணி தும்சம் பண்ணி அவன் கோட்டையை நம்ம ராஜா கோட்டை ஆக்கி, யூத ராஜா கோட்டை ஆக்கிட்டு அப்புறமா நம்ம போய் பலி செலுத்தலாம். இங்க கவனிங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா பஸ்கா அடிக்கப்பட, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிப்பதற்கு 5 நாளுக்கு முன்பாக இந்த தேர்வு நடக்கிறது. இந்த பவனி வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இதே ஓய்வு நாளில கர்த்தர் பவனியை வந்து எருசலேம் ஆலயத்தில் வந்துதான் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ 2 சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம்னா, இயேசு பவனியாய் வருகிறார். இந்த ஜனங்களை ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறார்கள். ஓசனா ஒரு பக்கம் ஜனம் கூட்கிறது. இவர் நம்ம ரட்சிக்க போறாரு, நம்ம நடத்த போறாரு, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறாரு. இப்போ அந்த கோட்டையை உடைச்சிட்டு அங்க ராஜாவை பதவி ஏற்று இப்போ பலி செலுத்த வர போறாருன்னு சொல்லி எல்லா ஆவலோடு கூட இருக்கிறான். எல்லா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஒரு வெற்றி முழக்க கொடுக்கிறான். எல்லாம் ஆர்ப்பரிக்கிறான். தன்னோட மேல் வஸ்திரம் போட்டு கூட மான போன கூட பரவாடா, ஏன்னா ராஜா வந்துட்டாருன்னா நமக்கு ஒரு பெரிய ராஜ்ய மேன்மை உண்டு சொல்லி எல்லாரும் ஒரு ஆர்ப்பரிப்போடு வர்றாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பெத்தானியாவில் இருந்து வந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் தெரியுங்களா? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? நம்ம பாரத எத்தனை பேர் போனோம்? ஒரு 100 பேர் 150 பேர் சரி வச்சுங்களேன். அன்னைக்கு பவனி போனாங்கல்ல, எவ்வளவு பேர் போயிருப்பாங்க? நான் 4-5 கேள்வி கேட்டுக்கிறேன், யாரும் ஒரு பதில் சொல்ல. சரி, எவ்வளவு பேர் போயிருப்பாங்க? எவ்வளோ? 1000 பேர், 10,000 பேர், 9,000 பேர். அப்புறம் கை தட்டு, கொஞ்சம் கை தட்டுங்க. அபிக கை தட்டுங்க. நிஜமாங்க. நீங்க யோவான் சுவிசேஷத்தை வீட்டில் வாசித்து பாருங்க, லூக்காவில் வாசித்து பாருங்க. இந்த பெத்தானியாவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுங்களா? லாசரு உயிரோடு எழுந்துட்டான். நல்ல கவனிங்க. இதை பார்ப்பதற்கு பல லட்சங்கள் பின்னாடி வந்துட்டாங்க ஜனங்க. உண்மை. இப்போ ஆண்டவராகிய இயேசு பவனி போறார். நல்ல கவனிங்க, பவனி போறாரு. ஒரு கூட்டம் ஜனம், 1,00,000 பேர் இவர் பின்னாடி வர்றாங்க. 1,00,000 பேர் எதிர்கொண்டு வராங்களாம், வரவேற்க எதிர்கொண்டு வராங்க. இப்போ திரளான லட்சங்கள் ஜனங்க பவனி வந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன வராங்க? பவனி வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு, நமக்கு ஒரு விடுதலை வந்துடுச்சு, நம்ம ஆளப்போ ராஜா வந்துட்டாரு, இவர் தான் நம்ம ரட்சிக்க போறாரு, இவரை வேற வழி இல்லை என்று சொல்லி வருகிறார்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த எருசலேமுக்கும் இந்த அந்த ராஜாவுடைய மாளிகைக்கும் ஒரு வழி இருக்குதுங்க. 2 வழி பிரிதான். இடது பக்கம் போனா எருசலேம், இங்க போனா ராஜாவுடைய அரண்மனை. வலது பக்கம் போனா ராஜாவுடைய அரண்மனை, இடது பக்கம் போனா எருசலேமின் தேவனுடைய ஆலயம். இயேசு பவனி வந்து இந்த முக்கூரில் நின்றுட்டார். 2 வழியில் நின்றுட்டார். நல்ல கவனிங்க, நடந்தது அதான் உண்மை. 2 வழியில் நடந்துட்டார், நின்று போய் நின்றுட்டார்.
இப்ப ஜனங்க பாக்குறாங்க இயேசு எங்க போறாரு. இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, எங்க போறாரு இப்போ? ராஜா அரண்மனைக்கு போய் அங்க ராஜா அபிஷேகம் பெரிய. ஏன்னா இவன் கத்துறான், ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜாவே ஓசன்னா, ரட்சிக்க வந்தவரே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து இவங்க ஜனம் வருகிறாங்க. இங்க நடக்கிற சம்பவம் கேளுங்க. ஆண்டு இயேசு யோசிக்கிறாரு, டேய் நீ கத்த போற, அடுத்த வாரம் என்ன பண்ண போற, 2 நாள் கழிச்சு என்ன பண்ண போற, சிலுவையிலே இவளை அறையும். ஏன் சொல்றான் நான் விளக்க சொல்றேன் கவனிங்க. இப்போ ஆண்டவர் இயேசு என்ன பார்க்கிறார்னா, இந்த வழியா போனா ராஜாவாக நான் ஆயிட முடியும், யூதருக்கு மட்டும் தான் ராஜாவாக முடியும். நல்ல கவனிங்க. நான் இந்த வழியா போனா நான் யூதருக்கு மட்டும் ராஜாவாக முடியும். ஆண்டவர் யோசிக்கிறார், இன்னும் யோசிக்கிறேன்னா, இந்த வழியா போனா நான் பலி செலுத்துவதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டா 5வது நாள் ஆண்டவராக இயேசு அந்த பலிபீடத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறார். அவர் காயங்கள் ஆற்ற எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றப்பட்டு விட்டது. பலி கொடுப்பதற்கு, தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு, பிதா சித்தத்தை தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டு தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக போவதற்காக ஆயத்தமா இருக்கிறார். ஆனா ஜனங்களோ என்ன சொல்லி கொண்டிருக்காங்க தெரியுங்களா? ஐயோ ரட்சிக்கும்படி வந்துட்டாரு, இவர் தானே மீட்பர், இவர் தான் ராஜான்னு சொல்லி வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நேரா வண்டி எங்க போயிடுச்சுன்னா, அந்த கழுதை எருசலேம் ஆலயத்துக்கு போச்சு. கைத்தட்டு பார்க்கல, கைத்தட்டு, நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். இப்போ சம்பவம் நடந்து போச்சு. ஜனங்கள் சிதறிவிட்டார்கள். என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இயேசு பவனியாய் வந்தவர் நேரா ஆலயத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. இந்த லட்சம் மக்கள் என்ன பண்ணா, இவர் நம்மளை பாதுகாப்பா ரட்சிப்பான்னு சொன்னா இவர் இங்க போயிட்டாரு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. இயேசு மாத்திரம் தனியா நிற்கிறார். அல்லேலூயா. இயேசு மட்டும் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு சொல்ற ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஐயா நான் உனக்காக பலியிட வரல, புறஜாதியும் ரட்சிக்கப்படணும், புறஜாதியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அவன் அந்த பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக, அந்த பலி கொடுப்பதற்காக எருசலேமில் பலியிலே ஆசாரியனுக்கு முன்பாக நின்று தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர் எழுதின நிருபம் வாசிங்கள், நான் சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்லங்க. எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் மேல் வெற்றி சிறந்த கரங்களை தட்டி நல்லா ஆர்ப்பரித்த கை நல்ல தட்டி பார்க்கலாம். சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆனால் அது வெற்றியின் பவனி. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், ஐயா நான் யூதருக்கு மாத்திரம் பலி கொடுக்க வரல, புறஜாதிகளும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. வேதத்தை நீங்க வார்த்தை பார்த்தீங்கன்னா 4 அதிகார சுவிசேஷ அதிகாரத்தை வார்த்தை பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர், கிரேக்கர், ரோமர் எல்லோருக்கும் முன்பாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். இப்ப புறஜாதி வராங்க. இப்போ யூதங்க போயிட்டான். இப்ப யார் வந்திருக்கிறாங்க? புறஜாதி வந்து பார்க்கறான். கிரேக்கர் வந்துட்டான், ரோமர் வந்துட்டாங்க. ரோமர் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ராஜா இல்லைங்க, எல்லா உலக மக்களுக்கும் நான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லி இயேசு துரைத்தன. நல்ல மறுபடியும் வசந்த வாசிங்களா, சொல்லுங்க, வாசிங்க. நமக்கு எதிரிடாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இங்க சில ஊழியக்காரர் சொல்றாங்க, இந்த சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார்னா
இப்ப பவனி வந்தாங்கல்ல, நான் போனல, யூத எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்தாங்கல்ல. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எருசலேமை தன்னை ஒப்பு கொடுத்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே வெற்றி சேர்க்கும்படி சாத்தானை அவன் வெளியரங்கமாய் கோலமாக்கி அவர் கொண்டு போனாராம். அவன் கால் நெசுக்கி போட்டாராம். அவன் இனி நீ இல்லையா, நான் இவர்களுக்காக இந்த ஜனங்களுக்காக ரட்சிப்பதற்காக மகிமை செலுத்துவதற்காக நான் அடிக்கப்பட வேண்டும், நான் வெற்றி சிறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் வெற்றி சிறந்தார், சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இந்த பவனி எதுக்கு போறோம்னு கேட்டா சொல்லணும், குருத்தோலை எதுக்குன்னு சொன்னா சொல்லுங்க, இது வெற்றியின் பவனி. அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதுக்கு வெற்றி சிறந்தா தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் நல்ல பாஷக்காரிலும் வந்த என்ன கூடாததுமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று நல்ல கரங்களை தட்டி சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வெற்றி சிறக்கிற பவனிகாய் குருத்தோலை பிடித்தவர்களாய் நாம் இந்த ஜனத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனம் அந்த பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்பாக வெள்ள அங்கி தரித்தவர்களாய் சொல்ல போறோம், இதே குருத்தோலை பிடிச்சு ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி சிறந்தார், மகிமையின் ராஜா அவரோடு கூட வெற்றி சிறந்தார் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் மாறப்போகிறோம். இதுதான் வெற்றியின் பவனி. அல்லேலூயா. உங்களுக்கு கேட்பான், வருஷம் வருஷம் ஏங்க போறீங்க? ஏன்னா உங்களுக்கு கேட்டுக்கிறாங்களா? இது வரைக்கும் என்ன கேட்கல, நானும் சொல்லல. அல்லேலூயா. நீ சொல்லணும், ஏங்க இந்த வெள்ளை அங்கி போடிச்சு கொடுத்து போடிக்கிறீங்கன்னா, இது எங்களுக்கு சாம்பிள். இது சாம்பிள். அங்க நித்திய காலமான ஒரு காலம் இருக்கிறது. அங்கே சொல்ல போறோம், நாங்கள் குருத்தோலை பிடித்து ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் நாங்கள் குருத்தோலை பிடித்து மகிமையின் ராஜா எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் அனுதினம் அவர் முன்பாக ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா. இது வெற்றியின் பவனி. குருத்தோலை எதை குறிக்கிறது? மகிமையை குறிக்கிறது. எதை குறிக்குதுங்க? பிடிச்சு போறீங்களா? இது எதை குறிக்கிறது? இந்த குருத்தோலை எதை குறிக்கிறது? இந்த சிலுவை மகிமையின் சின்னமாய், அல்லேலூயா, வெற்றியின் சின்னமாய் வெற்றியின் பவனமாய் நாம் கொண்டு செல்ல போகிறோம். ஆண்டு நம்ம சொல்ல போகிறோம், இந்த ஆட்டுக்குட்டியானவர் எனக்காகவே அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக இந்த பஸ்காக்கு முன்பாக அந்த ஆலயத்தில் ஆசாரியனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், எனக்காகவே அவர் பவனி வந்தார், எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ண மட்டும் 3ஆம் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் வெற்றி பெற்று இந்த குருத்தோலையை பிடித்து அவருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான மகிமைப்படுத்த வேண்டும், வெற்றியின் பவனியாய் செல்ல வேண்டும். அல்லேலூயா. 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 சிலுவையின் சின்னம், வெற்றியின் சின்னம், மகிமையின் குருத்தோலை நான் எதை குறிக்கிறது? மறுபடியும் வாசி நான் முடிக்கிறேன். மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை வீட்டிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தபோது வந்ததும் ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில்
குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. கழுதை எதை பார்க்கிறோம்? கழுதை எதை குறிக்கிறது? மேன்மையை குறிக்கிறது. ராஜா அமர்ந்து போகிற கழுதை. அல்லேலூயா. அந்த கழுதையில் இயேசு பவனி வந்தார், அதற்கு மேன்மை உண்டு. அல்லேலூயா. வஸ்திரத்தை எதை குறிக்கிறது? ராஜா போகிற பாதை. அல்லேலூயா. அடுத்தது என்னதுங்க? எந்த வழியில போனாரு? உனக்காக எனக்காக அடிக்கப்படும்படி தேவாலயத்துக்கு போனார். அல்லேலூயா. அங்க ஆசாரியர் ரெடியா இருக்கிறா. அங்க சொல்றாங்க, அங்க ஒரு கூட்டம் போயிடுச்சு இல்லை? அந்த கூட்டம் இப்ப சொல்லுது, இவளை என்ன பண்ணுங்க, மறுநாளுங்க திங்கக்கிழமை என்ன பண்ண போறாங்க? இவரை ஞாயிற்றுக்கிழமை பலி செலுத்தும்படி ஆலயத்துக்கு வந்துட்டாரு. நல்ல கவனிங்க, இந்த 6 நாள் சொல்லி முடிக்கிறேன். 6 நாள் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ அந்த ராஜாக்கு முன்பாக கொண்டு போக போறாங்க. இந்த யாரு? இந்த ரோமருக்கு முன்பாக கொண்டு போக போறாங்க, கிரேக்கருக்கு முன்பாக கொண்டு போக போறாங்க. முதல் நாள் எந்த ஜனங்கள், லட்ச ஜனங்கள் ராஜா ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களோ அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவர் எங்களுக்கு ராஜா இல்லை, இவர் எங்களுக்கு ராஜா இல்லை, இவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் அறைப்படைவதற்கு 6 நாளைக்கு முன்பாகவே அவர் ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. இங்க ஆண்டவர் இங்கிருந்து ஒலிவு மலைக்கு மறுபடியும் போய் ஜெபம் பண்ணும்படி போறாரு. ஆண்டவர் சொல்ற, நான் காட்டி கொடுக்க போகிறேன், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், என்னை இவன் காட்டி கொடுப்பான், நான் உயிர் தழ போறேன்னு சொல்ற போது இங்க சொல்ற எல்லாம் விட்டுட்டு ஓட்டாங்க. சீசர்லாம் ஓடிட்டாங்க. இந்த ஜனங்கள் பந்த ஆர்ப்பரித்த ஜனங்கள் ஓடிட்டாங்க. இப்ப எல்லா ஜனங்களும் கைவிடப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே உங்க மகிமையான ஊழியத்தை செய்யும்படி நான் ஒப்பு கொடுத்தனே, உங்க மகிமை வெளிப்படும்படி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் ரோமர்கள் விசாரித்தார்கள், திங்கள் செவ்வாய் புதன். 3 நாள் கிரேக்கியர்கள் விசாரித்தார்கள். 6வது நாள்ல 2 பேரும் சேர்ந்து விசாரித்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்களா. அல்லேலூயா. அவர் அடிக்கப்படும்படி ஒரு ஆட்டை போல கொண்டு போகப்பட்ட ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே போல ஒன்றும் வாய் தராது போனார். ஏன் தெரியுங்களா? அமைதியா இருந்து அவர் வெற்றி சிறக்கும்படி. அல்லேலூயா. ஏன் இந்த பவனி? வெற்றியின் அடையாளம். சொல்லுங்க, வெற்றியின் அடையாளம். இந்த குருத்துவம் எதை குறிக்கிறது? மகிமையை குறிக்கிறது. அல்லேலூயா. கழுதை எதை குறிக்கிறது? மேன்மையை குறிக்கிறது. வஸ்திரம் எதை குறிக்கிறது? ராஜாவாக, எனக்காக ராஜாவாக வரப்போகிறார் என்ற இயேசு கிறிஸ்துவை மேன்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்காக பவனி வந்தீங்கப்பா, எனக்காக நீங்க பவனி வந்தீங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க ராஜாவாக இல்லப்பா, என்னை ரட்சிக்கும்படி கர்த்தாவே ஓசன்னா என்று ஜனங்கள் கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களே, எங்களை ரட்சிக்கும்படி நீர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாளிலே உம்முடைய சமூகத்தை வெள்ளங்கி தரித்தவர்களாய், இந்த மகிமையை பிடித்தவர்களாய் உம் சன்னதியிலே வர எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த குருத்துவ பிள்ளையை பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். என்ன பண்ணுனா, நான் இப்போ குருத்துவலை பிடிச்சி வெள்ளங்கி தரித்த தேவ சம்பத்தை நிற்கிறேன், நீங்களும் நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, புறஜாதிக்காக அடிக்கப்பட்டார், யூத ஜனங்களுக்காக மறிக்கலைங்க. உன்னை என்னை ரட்சிக்கும்படி தான் இயேசு இந்த பூமிக்கு சிலுவையில் அடைக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பெத்தானியாவில் எருசலேமுக்கு வந்து அவன் தேவாலயத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல இயேசு உனக்காக எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாங்கப்பா, நான் பவனியாய் வெற்றி சிறக்க பிள்ளையாய் மாற்றுங்க. ஆண்டவரே, கர்த்தர் அப்படியா எங்களை மாற்றுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.